This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னையில் 2 டன் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 4 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களோடு சுரேஷ்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். சுரேஷ்குமார், சென்னையில தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பனை செய்யும் கும்பலை பிடிக்க தனிப்படை போலீசார் தீவிரமாக கண்காணித்து வந்தனர். 4 பேரை கைது செஞ்சிருக்கிறாங்க. கைது செய்யப்பட்ட நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் விசாரணை நிலவரம் என்ன? சென்னையை பொறுத்தவரையில் தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட எந்த விதமான போதை பாக்குகள் போன்றவையெல்லாம் விற்பனை செய்வதற்கு கடும் தடை இருக்கிறது. இதனையே மீறி இந்த கும்பல் என்பது சென்னை நகருக்குள் பல்வேறு இடங்களுக்கு இந்த குட்கா போன்ற பொருட்களை தொடர்ந்து கடத்தி வருகிறார்கள். இவற்றை தடுப்பதற்கு காவல்துறை தரப்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் இந்த தனிப்படை போலீசார் குட்கா போன்ற போதைப் பொருட்களை கடத்தலை தடுப்பதற்காக இன்று மிகுந்த சோதனை மற்றும் கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் டிபி சத்திரம் பகுதியில் 4 வாகனங்கள், அதாவது இந்த லோடு வாகனங்கள் எனக்கூடிய சரக்கு வாகனங்கள் சந்தேகத்துக்கிடமான வகையில் சென்று கொண்டிருந்ததை தனிப்படை போலீசார் கண்டனர். உடனடியாக அந்த வாகனத்தை விரட்டி சென்று மடக்கி பிடித்து அதனை சோதனை மேற்கொண்டதில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் இருப்பது தெரிய வந்தது. மூட்டை மூட்டையாக குட்கா பொருட்கள் 4 லோடு வாகனங்களில் கொண்டு செல்லப்பட்டு கடைகளுக்கு விற்பனைக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இதனை தனிப்படை போலீசார் பிடித்து அந்த வாகனங்களை இயக்கி வந்த 4 பேரை பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் இந்த குட்கா பொருட்கள் என்பது குன்றத்தூர் பகுதியிலிருந்து சென்னை நகருக்குள் கொண்டு சென்று கடைகளில் விற்பனை செய்ய கொண்டு செல்லப்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்கள் 4 பேரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த குட்கா பொருட்கள் கடத்தி வந்த 4 வாகனங்களை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அதில் இருந்த 2 டன் குட்காவை தற்போது டிபி சத்திரம் காவல் நிலையத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பாக பால்ராஜ், சிவா, முத்துக்குமார், வில்சன் ஆகிய 4 பேரை டிபி சத்திரம் போலீசார் தற்போது கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். முதல் கட்ட விசாரணையில் சென்னை நகருக்கு வந்த இந்த குட்கா பொருட்கள் என்பது குன்றத்தூர் பகுதியில் வைத்து பிரித்து அங்கிருந்து நகருக்குள் கொண்டு செல்லப்பட்டதும், இந்த குட்கா பொருட்கள் என்பது கர்நாடக மாநிலம் பெங்களூரில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்டதும் தெரிந்திருக்கிறது. இதில் வேறு யாரெல்லாம் தொடர்பில் இருக்கிறார்கள், குன்றத்தூர் பகுதியில் இதே போன்று வேறு எங்கெல்லாம் பிரித்து இந்த குட்கா பொருட்கள் சென்னை நகருக்குள் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது போன்றவை எல்லாம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் சென்னையில் இது போன்று அடிக்கடி குட்கா கடத்தலில் ஈடுபடும் நபர்களை காவல்துறையினர் கைது செய்யப்பட்டாலும் 2 டன் அளவிலான 4 வாகனங்களில் கொண்டு செல்லப்பட்ட குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது என்பது சென்னை மட்டுமின்றி சென்னை சுற்றுவட்டார பகுதிகளிலும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ராதா, சென்னையில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பனை செய்யும் கும்பலை பிடிக்க தனிப்படை போலீசார் தீவிரமாக கண்காணித்து வந்த நிலையில் சென்னையில் 2 டன் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.